மட்டக்களப்பில் போலீஸாரது அராஜகம், அதாவது வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் போது நடந்த பிரச்சனைகள், இதற்கான காரணம் யார் என்று அவர்கள் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம். மிகவும் கீழ்த்தரமான முறையிலே அகற்றியிருக்கிறார்கள். அதாவது கஞ்சி பானையை காலால் தட்டி விழுத்தி இருக்கிறார்கள். இந்த அடாவடித்தனமும் மிகவும் கீழ்த்தரமான முறையிலே மக்களுடைய உணர்வுகளை இறந்த தங்களுடைய உறவுகளை நாங்கள் நேற்று முன்பு தினங்களிலே இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கஞ்சி காய்ச்சி அதை மக்களுக்கு பகிர்ந்த பொழுது போலீசார் அச்சுறுத்தினார்கள். இதனுடைய பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? இங்கே இருக்கின்ற முதல் இந்த மட்டக்களப்பை இருளிலே வைத்திருந்த ஜெஃப்னா படையன் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் அண்மையில் சில காணொலிகள் போட்டிருப்போம். உங்களுக்கே தெரியும், இப்போ முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் தொடர்ந்து காணொலிகள் போட்டுருக்கோம். அதில் குறிப்பாக இந்த மட்டக்களப்பில் போலீஸாரது அராஜகம், அதாவது வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் போது நடந்த பிரச்சனைகள், அந்த காணாமலாக்கப்பட்டோர் அவர்கள் போராட்டம் செய்கின்ற பொழுது மற்றும் கஞ்சி காய்ச்சுகின்ற பொழுது போலீஸார் அங்கே வந்து கஞ்சியை குடிக்க வந்தாக்களையும் சரி, கஞ்சி காய்ச்சினாக்களையும் சரி காய்ச்ச வேண்டாம்னு சொன்னது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்தில் கஞ்சி காய்ச்சிய போதும் கூட, அதாவது வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சிய போதும் கூட போலீஸார் வந்து அராஜமாக மாணவர்களை யூனிவர்சிட்டிக்குள்ளே போச்சு, அதாவது பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகும்போது வெளியில் வரக்கூடாது என்று மிரட்டி, அது மட்டும் இல்லாமல் கஞ்சி வாங்க வந்த வீதியால் பயணித்து கஞ்சி வாங்க வந்த ஆக்களையும் போலீஸார் விரட்டியதாக பல செய்திகள் எல்லாம் வெளியாயினது. அதற்கு உண்மையிலேயே இதற்கான காரணம் என்ன என்றதை ஒரு ஊடக சந்திப்பின் மூலமாக சொல்லியிருக்கிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சமூக அமைப்புகள் இந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறோம். உண்மையிலேயே இதற்கான காரணம் யார் என்று அவர்கள் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம். பிள்ளையானும் கருணாவுடைய சதித்திட்டத்தின் பின்னால் தான் இது இருக்கின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறோம். அந்த ஊடக சந்திப்பை தான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு நினைச்சு விடுறேன். தொடர்ந்து பாருங்கள் காணொலியை. முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்தப்பட்ட தமிழின அழிப்பினுடைய 15வது ஆண்டு நினைவு நாளாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் முள்ளிவாய்க்காலிலே இன அழிப்பு செய்யப்பட்ட இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இன அழிப்பு செய்யப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்புகிற வழியிலே அல்லது அந்த அஞ்சலிகள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஒரு சிறிய அஞ்சலி நிகழ்வையும் ஒரு கஞ்சி பரிமாற்ற நிகழ்வையும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்த பொழுது அந்த இடத்திற்கு வந்த ஏறாவூர் போலீஸ் அதிகாரிகள், ஏறாவூர் போலீஸ் காவல்துறையினர் மிகவும் கேவலமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் போலீசாரை போல அல்ல, சாதாரண மக்களை போல அல்ல, ஒரு ரவுடி கும்பலை போல செயற்பட்டு அந்த மாணவர்கள் ஆயத்தப்படுத்திய அஞ்சலி நிகழ்வை மிகவும் கீழ்த்தரமான முறையிலே அகற்றியிருக்கிறார்கள். அதாவது கஞ்சி பானையை காலால் தட்டி விழுத்தி இருக்கிறார்கள். அந்த அடுப்பை நூற்று மாணவர்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதத்திலே மிகவும் சிறுமைத்தனமாக காவல்துறை என்று சொல்லப்படுகிற ஸ்ரீலங்கா அரசினுடைய ஏவல் துறை ஒரு ரவுடி கும்பலை போல, ஒரு அடியாட்களை போல மிகவும் கீழ்த்தரமான முறையிலே செயல்பட்டிருக்கிறார்கள். ஏறாவூர் போலீசார் நடத்திய இந்த அராஜகத்தை, இந்த அக்கிரமத்தை, இந்த அநியாயத்தை கிழக்கு சிவில் சமூகத்தின் சார்பிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நினைவேந்தல்கள் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமைகள். இங்கே வடகிழக்கு தழுவிய ரீதியிலே முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே இங்கே வடக்கு கிழக்கிலே நினைவேந்தல் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இன்றைய நாளிலே போலீசாரினால் இந்த அராஜகமும் இந்த அடாவடித்தனமும் மிகவும் கீழ்த்தரமான முறையிலே மக்களுடைய உணர்வுகளை இறந்த தங்களுடைய உறவுகளை நினைவுகூற முடியாது என்கின்ற அளவிலே அவருடைய உணர்வுகளை புண்படுத்துகிற ஒரு கேவலமான செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மட்டக்களப்பிலே இது நடப்பதற்கான காரணம் என்ன? இதன் பின்னணியிலே எந்த சூத்திரதாரிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நினைவுகூறல் என்பது ஒரு அடிப்படையான உரிமை. முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நினைவேந்தலை செய்த பொழுது யாரும் தடுக்கவில்லை, யாரும் வரவில்லை. நாங்கள் நேற்று முன்பு தினங்களிலே இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கஞ்சி காய்ச்சி அதை மக்களுக்கு பகிர்ந்த பொழுது போலீசார் அச்சுறுத்தினார்கள். அந்த அச்சுறுத்தலுடைய உச்சமாக இந்த ஒரு கீழ்த்தரமான முறையிலே போலீசார் நடந்து கொண்டார்கள். இதனுடைய பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? இங்கே இருக்கின்ற இந்த மட்டக்களப்பை இருளிலே வைத்திருந்த ஒரு கொலையாளிகளும்
இந்த கொலையாளிகளா முன்னாள் கொலையாளிகளாக இருந்து இன்று வெள்ளையடிக்கப்பட்டு மக்கள் முன் கொண்டு வரப்பட்ட ஒரு சிலரா இதற்கு பின் இதனுடைய சூத்திரதாரிகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்திலே வன்மையாக மிகவும் இறுக்கமாகவும் மிகவும் கடுமையாகவும் கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், இன்றைய நாளிலே இந்த போலீசாருடைய அராஜகமும் வன்முறையும் நிகழ்த்தப்பட்ட அந்த ஏறாவூர் போலீஸ் அதிகாரிக்கும் அந்த போலீசாருக்கும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த செய்தியை சொல்லுகிறோம். இந்த போலீசாரை ஏவி விட்ட இந்த இந்த மண்ணிலே இருந்து கொண்டு மிகவும் அராஜக மக்களை அச்சுறுத்துகின்ற கொலை கலாச்சாரத்தினுடைய நாயகர்களாக அரசியல் செய்கின்ற இவர்களுடைய அரசியலுடைய முகமூடிகள் அகற்றப்பட வேண்டும். கொலையாளிகளுக்கு பதவிகள் கொடுக்கின்ற பொழுதும் மக்களை கொலை செய்தவர்களுக்கு இப்படியான நிலைகளை கொடுக்கிற பொழுதும் இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை செய்வார்கள். ஏன் அவர்கள் இதை செய்கிறார்கள்? நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையினுடைய தாங்களும் ஒரு பங்குதாரிகள், இந்த இனப்படுகொலையின் போது தாங்களும் காட்டிக் கொடுப்பை செய்தவர்கள். ஆகவே இந்த இனப்படுகொலை நினைவு கூறக்கூடாது என்பதற்காக போலீசாரை ஏவி விட்டு இப்படிப்பட்ட அராஜகத்தை, ஒரு அநியாயத்தை, ஒரு கீழ்த்தரமான செயற்பாட்டை இந்த இடத்தில் நினைவு கூறுகிறார்களா, செயற்படுத்துகிறார்களா? ஏனென்று சொன்னால் வருகின்ற காலங்களில் விசாக் என்கின்ற அந்த தினம் பௌத்த தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அந்த நாட்களிலே வீதிகளிலே பந்தல்கள் அமைத்து சிற்றுண்டிகள் பரிமாறுவார்கள். அது பௌத்த சமயத்தினுடைய ஒரு முக்கியமான நாள். அதே போன்ற ஒரு நினைவை செய்கின்ற பொழுது ஏன் இதை இப்படி குழப்புகிறார்கள்? இது பௌத்த தர்மமா? இந்த நாட்டினுடைய ஜனநாயகமா? இந்த நாட்டினுடைய அவலத்தினுடைய ஒரு தன்மையா? அல்லது இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் தமிழர்களுக்கு இதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று காட்டுகிறார்களா? அல்லது துணைக்குழுக்களாக இருப்பவர்கள் இதனை போலீசார் ஏவிட்டு இப்படி செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் கிழக்கு மாகாண சிவில் சமூகமாக நிச்சயமாக இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதோடு, இப்படி செயற்பட்ட கீழ்த்தரமாக காடியர்களைப் போல, ஒரு கும்பலைப் போல, அடியாட்களைப் போல செயற்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக உறுதியோடு மிக தெளிவாக வலியுறுத்தி நிற்கின்றோம். நன்றி. சட்டத்தை துஷ்பிரயோகம் இந்த கம்பல்ஸ்லேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த எங்களோட இது கஞ்சி வாங்க வழங்க வச்சுருந்து எடுத்துகிட்டு இருந்த மேசைகள், அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் வந்து அதை தட்டியெல்லாம் கொட்டி கஞ்சியெல்லாம் வந்து நிலைவாயிலுக்கு ஊற்றி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன். இப்போ கேம்பஸுக்குள்ளேருந்து வழியால் நாங்களும் கைது செய்வோம், ஜெயிலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாங்கள் வந்து எந்த ஒரு விதமான செயற்பாடும் செய்யலை. நீதிமன்றத்துக்கு எதிரான எந்த விஷயமும் செய்யலை. நாங்கள் வந்து இறந்த உறவுகளுக்கு வந்து நாங்கள் நினைவு வந்து அஞ்சலி செலுத்தி, இதை வந்து எங்களோட குடும்பத்தில் இருந்தும் உறவுகள் வந்து செத்திருக்கிறேன் 2009ஆம் ஆண்டு. அதே மாதிரி இதில் நிறைய பேர் குடும்பத்தில் இருந்து உறவுகள் வந்து நிறைய பேர் உறவுகள் வந்து அதில் வந்து மறுத்திருக்கேன். அவைக்கான நாங்கள் ஒரு நினைவை தான் செய்ய வந்து நாங்கள் இதில் வந்து பெரிய ஒரு அராஜகமான செயலை வந்து இந்த போலீஸார் வந்து இன்றைக்கு எங்களுக்கு செய்திருக்கணும். இதுக்கான நடவடிக்கை வந்து அரசாங்கம் கட்டாயம் எடுக்கணும். இதுக்கான இவர்களுக்கான ஒரு நடவடிக்கை அரசாங்கம் கட்டாயம் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த நாட்டின் அவலம் இன்றைக்கு கஞ்சி கொடுக்கக்கூட முடியாத நிலையில் கொண்டு எல்லாரையும் விட்டுருக்குறாங்க. 10 போலீஸ்காராக்கள் இந்த வார போகிற ஆக்களை எல்லாம் அராஜகத்துக்கு கணக்கே இல்லாத நிலையில் இந்த நாடு இன்றைக்கு வந்திருக்கு. எங்களோட மக்கள் ஒரு யதார்த்தத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம். அடக்குமுறை என்று சொல்லி
எங்களை வந்து கொண்டு ஒரு ஓரத்தில் விட்டுருக்குறாங்க. I want to tell to the international community, I want to tell to the world, to the rest of this island, Tamil people are being subjugated, Tamil people are being subjugated by the state. We can't even have kanji just to show our solidarity with our people who have died in droves, in thousands. Still 15 years on, no rights to them. So today, அதே போல உலக நாடுகளுக்கும் ஒரு தெளிவான செய்தியை நாங்கள் கொடுக்கணும். தமிழர்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இந்த பிள்ளையாரடியில் 10 போலீஸ்காரர்கள், இன்ஸ்பெக்டர் மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் 10 போலீஸ்காரர்கள் இங்கு நின்று வரும் மக்களை தடுத்து 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 வர வேண்டாம், கஞ்சி குடிக்க வேண்டாம், வர வேண்டாம், கஞ்சி குடிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். මං සිංහල කියන්න ඕනේ. අද මඩකලපු ඇතුළු අපි දෙන්නේ කැඳ. නිකන් කැඳ. කැඳ දෙන්නට අපිට බෑනං කොහොමද අපිට මේ රට ඇතුළු ජීවත් වෙන්න පුළුවන්. හිතන්න. වැඩිය මෙතන ඉන්නවා අපිට කැඳ දෙන්න එපා කියලා.